அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எஃப்லாக் எலமெண்ட்ஸில், அதாவது தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவுட்டர் ஷெல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஸ்ட்ரக்சர் 1ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெல்லு, செகண்ட் ஷெல் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கான டெஃபினேஷன் வந்து என்னென்னா, தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்டு அவுட்டர் ஷெல், திஸ் இஸ் கால்டு அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஷெல் தான் இருக்குது. இங்கே செகண்ட் ஸ்ட்ரக்சர்லனா 2 ஷெல்ஸ் இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா அவுட்டர் ஷெல் எதுனா இந்த செகண்ட் ஷெல்லு தான் வந்து என்னது அவுட்டர் ஷெல். அப்போது ஃபஸ்ட்டு ஷெல்லையும் செகண்ட் ஷெல்லையும் கம்பேர் பண்ணும்போது இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகும், செகண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போ இது ரெண்டுத்துக்குமே டெஃபினேஷன் சேம் தான். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பீரியாடிக் டேபிளில் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்திங்கன்னா இன் சீரீஸில் வந்து அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். அதே வந்து பார்த்தோன்னா குரூப்பில் வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம வந்து 4f சீரியஸ், தட் மீன்ஸ் வந்து லாந்தனைட் சீரியஸ். அப்போ பொதுவாக வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ அதை வந்து பார்த்தோன்னா ஒரு கிராஃப் மூலிமா நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா இன் ஆம்ஸ்ட்ராங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. 1 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 1 × 10⁻−10 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.88, 0.9, 0.92 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1.04 வந்து இருக்குது. அப்போது ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து லாந்தனைடு. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எடுத்துக்கிறாங்க, அட்டாமிக் நம்பர் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து இங்கே 56 வந்து பார்த்தோன்னா இருக்குது. 57, 58 இந்த மாதிரி வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருக்கும்போது இங்கே அயானிக் ரேடியஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ் வந்து அது அதிகமாக இருக்குது. இப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக என்ன ஆகுது, அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த கிராஃப் பார்த்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே லுட்டீசியம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட்ஸ் அட்டாமிக் நம்பர் 71. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன இருக்கா, அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0.86 வந்து இருக்குது. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாந்தனம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இங்கே 1.02க்கும் 1.04க்கும் இன் பிட்வீனில் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் எலமெண்ட்ஸ் போக போக வந்து என்னது அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறத வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இந்த கிராஃப். அப்போ உங்களுக்கு வந்து இந்த டெஃபினிஷன் பாருங்கள். As we move from across the 4f series, that means வந்து cerium to lutetium, the atomic and ionic radius decreases gradually with increases in atomic number. This decreases in atomic size is called lanthanide contraction. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் வந்து லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். அப்போ சிம்பிளாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அயானிக் ஆர் அண்டு அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அந்த சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். The next causes of lanthanide contraction. So as we move from the one element to another element in 4f series, that means cerium to lutetium, the nuclear charges increases by 1 unit. அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சீரியம் டு லுட்டீசியம் வரை அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அந்த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதா என்னன்னு சொல்கிறாங்க,
நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நியூக்ளியஸ்க்குள்ளே வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டான்ஸ் இருக்கும். அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ப்ரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 57ல் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு சீரியம் முதல் வந்து அது லுட்டீசியம் வரை இந்த மாதிரி 71 வரை அப்படியே 57, 58 இந்த மாதிரி வந்து 1/1 ஒரு யூனிட் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் அண்ட் அடிஷ்னல் எலக்ட்ரான், அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா ஆட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் இன்னர் 4f ஆர்பிட்டால் அதிலே தான் வந்து பார்த்தோன்னா அது ஆட் ஆகுது. ஸோ ஆர்டர் ஆஃப் ஷீல்டிங் எஃபெக்ட் SPDF. ஸோ இது போல் வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ நம்மளுடைய கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பார்த்தோன்னா நம்ம லைனாக வந்து பார்த்தோன்னா 1/1 வந்து நிற்க வைக்கிறோம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்க வச்சுட்டு ஒரு டீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியாக பார்க்க முடியாது. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 10th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அது இடைப்பட்டு இருக்கக்கூடிய 8 பேரும் வந்து பார்த்தோன்னா டீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா மறைக்கிறாங்க. அது டீச்சர்ஸால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா சரிவர பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா மறைத்தல். தட் மீன்ஸ் வந்து ஷீல்டிங் எஃபெக்ட். அப்போ இந்த இடத்துல ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து S ஆர்பிட்டாலுக்கு அதிகமாக இருக்குது, F ஆர்பிட்டாலுக்கு வந்து ரொம்ப புவராக இருக்குது. சரிங்களா? அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தோன்னா கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தோன்னா கலைஞ்சு சென்று உக்காந்துட்ருக்காங்கன்னா அப்போது வந்து என்ன ஆகும், டீச்சரால் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பார்த்தோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறான் அப்படின்றத நம்ம கவனிக்க முடியும். அப்போ அதில் வந்து நான் ஷீல்டிங் இல்லை, அதுதான் நம்ம எஃப் ஆர்பிட்டாலுக்கு வந்து டிஃப்யூஸ்டு சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஃப்யூஸ்டு சேஃப் இருக்கிறதுனால தான் எஃப் ஆர்பிட்டாலுக்கு வந்து என்ன இருக்குது, புவர் ஷீல்டிங்காக வந்து பார்த்தோன்னா இருக்குது. சரிங்களா? அப்போ அதுதான் வந்து அதுக்கான ரீசன். இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. தி ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 4 எலக்ட்ரான் ரிலேட்டிவ்லி புவர். நெக்ஸ்ட்டு கான்சிக்வன்ஸ் ஆஃப் லேந்தரைட் கான்ட்ராக்ஷன். அதில் ஃபஸ்ட்டு பேசிக் நேச்சர். ஸோ பேசிக் நேச்சர்னாவே பொதுவாக வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது OH- அயன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து பேசிக். அதே H+ அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு அர்னியஸ் என்ற சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணும்போது வந்து இங்கே லேந்தனைட் சீரீஸில் வந்து LaOH த்ரைஸு, சீரியம் OH த்ரைஸு, PrOH த்ரைஸு, இது போல் வந்து பார்த்தீங்கன்னா லுட்டீசியம் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து LuOH த்ரைஸ், இது போல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பிகாஸ் வந்து லேந்தனைடுடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3ன்றதுனால இங்கே 3 OH அயான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் தி Ln3+ அயான்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போது சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது பொதுவாக ஒரு சப்ஸ்டன்ஸுடைய சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். இந்த இடத்துல கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த லேந்தனைடுக்கும் இந்த OH அயான்ஸுக்கு இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பாண்டை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சைஸு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா பிரேக் பண்ண முடியாது. சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், பிரேக் பண்ணிடலாம். ஏன்னா சைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேட்டட் அதிகமாக இருக்குது. அதனால் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் எலக்ட்ரானுக்கும் இடையான அட்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4f சீரீஸில் வந்து என்ன ஆகுது, லாஸ்ட் எலமெண்ட்ஸ்க்கு வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ பேசிக் கேரக்டர் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கேரக்டர் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது அதனால தான் இது அயானிக் கேரக்டர் ஆஃப் Ln-OH பாண்ட் இஸ் டிக்ரீசஸ். தட் மீன்ஸ் வந்து கோவலன்ட் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் சிம்பிளாக வந்து பேசிக் நேச்சர் வந்து அது டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு similarities among the lanthanide contraction. In F series only 10 picometer, PM வந்து இந்த இடத்துல picometer, decreases in atomic radius and 20 picometer decreases in ionic radius is observed. அப்போது இதில் பொதுவாக வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் ரேடியஸ் நம்ம ஏற்கனவே கிராஃபில் பார்த்துருப்போம். அயானிக் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தோன்னா கிராஜுவலாக தான் வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகுது.
ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா அயான்ஸ் வந்து பார்த்தோன்னா செப்பரேட் பண்ண முடியாது, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். அதனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக இருக்குது. எலமெண்ட்ஸில் பார்த்துருப்போம். சீரியஸ் 3D சீரியஸ் இது ஃபஸ்ட்டு சீரியஸு, அதாவது டி பிளாக் எலமெண்ட்ஸில். 4D சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சீரீஸு, 5D சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சீரீஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3D சீரீஸில் டைட்டானியம் இருக்குது, ஜிர்கோனியம் இசட்ஆர்னா ஜிர்கோனியம், ஹெச்எஃப்னா அஃபினியம். ஸோ இந்த இடத்துல அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 132 பிக்கோமீட்டர், பிஎம்னா பிக்கோமீட்டரு, 145 பிக்கோமீட்டரு, 144 இங்கே பிக்கோமீட்டர். அப்போ இங்கே பாருங்கள், இந்த 4D சீரீஸில் இருக்கிற இந்த ஜிர்கோனியமும் அஃபினியம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 145 இங்கே 144. அப்போ இங்கே என்ன ஆகணும்னா வந்து என்ன ஆகணும், லேந்தனைடு வந்து சைஸ் வந்து அது டாப் டு பாட்டம் வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். பட் ஆனால் வந்து இங்கே 145 இருக்குது, இங்கே 144 இருக்குது. ஆனால் பெரிய அளவில் வந்து அது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ஒன்று தான் வந்து பார்த்தோன்னா வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அதனால் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயானிக் சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டியூ டு லேந்தனைட் கான்ட்ராக்ஷன். இதை நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு லேந்தனைட் கான்ட்ராக்ஷனை ரொம்ப சிம்பிளாக வந்து அட்டாமிக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது வித் அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் வந்து லேந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காசஸ் ஆஃப் தி லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ அங்கே வந்து 4f ஆர்பிட்டருடைய ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு காரணம் வந்து என்னென்னா நியூக்ளியர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் ஷெல்லுக்கு இடையான அட்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிறதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஏற்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் நேச்சர் வந்து பார்த்தோன்னா சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால பேசிக் நேச்சர் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் வந்து பார்த்தோன்னா செகண்ட் அண்டு தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸில் வந்து ஜிர்கோனியம் அஃபினியம் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா வித்தியாசம் இல்லை, அது சிமிலராக இருக்கிறதுனால அதுக்கான காரணமும் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் தான். அப்போ மெயினாக அந்த புவர் ஷீல்டிங் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதிலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் அ லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் லேந்தனைட் கான்ட்ராக்ஷன், முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். அவுட் ஆஃப் த லுட்டியம் OH3 அண்ட் லேந்தனம் OH3 which is a more basic and why அப்படின்னு ரீசன் கேட்கலாம். why do zirconium and aphinium exhibit similar properties? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.